ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது ஜஸ்ட் நோ இட். இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 14 2021 முதல் ஆகஸ்ட் 17 2021 வரை உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் பல்வேறு போட்டித் தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம முதல் கேள்வியை சால்வ் பண்ணலாம். ஸோ முதல் கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நேஷ்னல் ஆட்டோமொபைல் ஸ்கிராப்பேஜ் பாலிசி. அப்போது இது என்ன, இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பழமையான வெஹிக்கிள்ஸை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முற்றிலுமாக பயன்பாட்டிலிருந்து ஒழிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு கொள்கை தான் இது, இந்த நேஷ்னல் ஆட்டோமொபைல் ஸ்கிராப்பேஜ் பாலிசி. ஸோ அது ரிலேட்டடான 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது சரியா தப்பா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கவர்மெண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மோர் தேன் 15 years old and private vehicles which are over 20 years old will be scrapped அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அரசாங்கத்தினுடைய வாகனங்கள், ஸோ அது 15 வருஷத்துக்கு மேலே பழசாயிடுச்சு அப்படின்னாலோ, தனியார் வாகனங்கள் அது 20 வருஷத்துக்கு மேலே பழையதாயிட்டாலோ அதை என்ன பண்ணலாம், நம்ம பயன்பாட்டிலேருந்து எடுத்துடலாம், அதை ஸ்கிராப் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இந்த கொள்கைக்கு கீழே இது கரெக்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், increased re-registration fees would be applicable for vehicles 15 years or older from the initial date of registration. ஸோ இது கரெக்டு. அதாவது ரீரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 15 ஆண்டுகள் பழமையான அந்த வாகனங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கூடுதலாக அந்த ஃபீஸை வசூலிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது பழைய வாகனங்களுடைய பயன்பாட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம். ஸோ இங்கே இந்த ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்ட். போத் 1 and 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ போத் 1 and 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நான் சொன்னது மாதிரி the vehicle scrapping policy is aimed at creating an ecosystem for phasing out unfit and polluting vehicles in an environmentally friendly and safe manner. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கையாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி ₹5 lakh கொடுக்குறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு ₹5 lakh கவர். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா செகண்டரி கேர் as well as டெர்ஷரி கேர் ஆஃப் ஹெல்த் கேருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது கரெக்டிங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த கேள்வி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்குது. எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குது. அடுத்து பி, ஆப்ஷன் பி பாருங்கள், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் இஸ் தி நோடல் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதை செயல்படுத்துறது ICMR அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது தவறு, இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இதை செயல்படுத்துறது நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி, NHA அப்படிங்கிற அமைப்பு. ஓகே, ஸோ அடுத்தது ஆப்ஷன் சி கரெக்டு தான். ஸோ இந்த பெனிஃபிஷியரிஸை சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் டேட்டா அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. கேஷ்லெஸ் பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணலாம் இந்த பெனிஃபிஷியரிஸ். எங்கே அப்படின்னா வெறும் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் அவங்க இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரிலேட்டடான பெனிஃபிட்ஸை அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி NHA அப்படிங்கிறது தான் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி. ஸோ சமீபத்தில் இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாக்கு கீழே COVID-19 டெஸ்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக ஏறக்குறைய 20 லட்சத்துக்கு மேலே COVID-19 டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது நியூஸில் இருந்தது, அதனால தான் இந்த கேள்வி இங்கே இருக்குது. அடுத்து பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின், which authority is responsible for evaluating proposals relating to the release of genetically modified organisms. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்களை, ஸோ அது பிளான்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அனிமலாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம சூழலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சார்ந்த விஷயங்களை ஒரு ஒரு அத்தாரிட்டி ரெகுலேட் பண்ணணும். ஸோ அது இந்தியாவில் எந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது இந்த கேள்வி. ஸோ ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் டு தி என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீல்டு ட்ரையல்ஸ். ஸோ இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், ரீகாம்பினன்ட் DNA அட்வைசரி கமிட்டி. இதில் ஆப்ஷன் பி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போது இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு க்ராப்பு, ஒரு பயிர்
ஒரு பயிரை வந்து நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மரபணு மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு எப்போ சொல்கிறோன்னா, ஸோ அதில் வந்து ஒரு மரபணுவை ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா செலுத்துகிறோம். ஸோ எதுக்காகனா அதுக்கு வந்து சில கூடுதலான பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ உதாரணமாக நமக்கு வந்து பிடி காட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிடி காட்டன். ஸோ இந்த பிடி காட்டனில் ஒரு பெசில்லஸோட ஒரு மைக்ரோபோட ஜீனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த பிடி காட்டன் வந்து பிங்க் பால்வாம் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கு ரெசிஸ்டண்ட்டாக வளரும். ஓகே, ரெசிஸ்டண்ட்டாக அந்த பிடி காட்டன் அப்படிங்கிறது வளர்கிறதுக்காக இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்படி நிறைய மாடிஃபிகேஷன் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து இது ஒன்று தான், பிடி காட்டன் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிராப். ஓகே, ஸோ இப்போ ஜிஎம் கிராப் அப்படிங்கிறது a crop which has a gene artificially inserted into it. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த காட்டனில் பிடி அப்படிங்கிற அந்த பெசில்லஸோட ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஓகே, ஃப்ரம் another species even unrelated to give it some desired property. ஸோ இங்கே desired property என்னன்னா இந்த பிங்க் பால் வாமுக்கு ரெசிஸ்டன்ட், அந்த பூச்சிக்கு ரெசிஸ்டண்ட்டாக இந்த பிடி காட்டன் வளரும். ஓகே, ஸோ அப்போது இது சார்ந்த விஷயங்களை இந்த ஜிஎம் ஒரு கிராப்பை வந்து இந்தியாவில் அலோவ் பண்ணணுமா வேண்டாமா, ஏன்னா அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ், அதனுடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அது அப்ரூவல் கொடுக்க வேண்டிய அத்தாரிட்டி தான் இந்த ஜிஇஏசி. அது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. ஓகே, இட்ஸ் a statutory body notified under Environment Protection Act 1986. இது எதுக்கு கீழே, எந்த அமைச்சகத்துக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன் இது இப்போது செய்தியில் இருந்தது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கோழி வளர்ப்புத்துறை, ஸோ கோழி வளர்க்குறாங்க இல்லையா, ஸோ அந்த துறையில் வந்து அவங்களுக்கு தீவனத்துக்காக ஜிஎம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சோயா சீட்ஸ், ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சோயா சீட்ஸுக்கு அனுமதி இல்லை. பட் அவங்க வந்து அரசாங்கத்தில் அந்த போல்ட்ரி இண்டஸ்ட்ரீஸில் உள்ளவங்க இண்டஸ்ட்ரி அந்த அத்தாரிட்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஜிஎம் சோயா சீட்ஸை வந்து இந்த போல்ட்ரி ஃபீடுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கவர்மெண்ட்டிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நியூஸில் இருந்தது, ரைட். ஸோ இந்த அத்தாரிட்டி ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இட்ஸ் அபவுட் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2021. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நோட்டிஃபைடு பை மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கு. இல்லை, இட் இஸ் நோட்டிஃபைடு பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் எய்ம்ஸ் டு ப்ராஹிபிட் ஐடென்டிஃபைடு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ஓகே, விச் ஹேவ் லோ யூட்டிலிட்டி அண்ட் ஹை லிட்டரிங் பொட்டன்ஷியல் பை 2022. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இங்கே. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை தான் பேன் பண்ணுது. இப்போ வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த சென்ஸ் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் கப்பு, ஒரு ஸ்ட்ரா, அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கேஜிங்க்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கு, ஸோ இது எல்லாமே வந்து லோ யூட்டிலிட்டி, நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தான் பயன்படுத்துவோம். ஆனால் அதிகமாக என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம அதிகமாக பயன்படுத்தி நம்ம வெளியே போடுறது, வேஸ்ட்டாக போகிறது வந்து இந்த மாதிரியான ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து லோ யூட்டிலிட்டி, நம்ம யூஸ் பண்ணுறது குறைவு, ஆனால் அது நம்ம எர்த்தை பொல்யூட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த பொட்டன்ஷியல் வந்து ஜாஸ்தி. ஸோ அதை வந்து 2022 ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல்ஸ், இப்போ அமெண்ட் பண்ண ரூல்ஸினுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அதனால் இங்கே இந்த கொஸ்டினில் வந்து ஆன்சர் வந்து பி, ஓகே, ஆப்ஷன் பி 2 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் நோட்டிஃபை பண்ணியிருக்கு, ரைட். இது வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை வந்து ப்ராஹிபிட் பண்ண போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பேக்ஸோட திக்னஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து 50 மைக்ரான்ஸில் இருக்கிறத 2021 செப்டம்பரில் வந்து 75 மைக்ரான்ஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் 31 டிசம்பர் 2022 120 மைக்ரான்ஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which among the following statements about intergovernmental panel on climate change are correct அப்படின்னு இருக்கு. ஸோ சமீபத்தில் தான் இந்த அமைப்பு ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், ஸோ வேர்ல்டுனுடைய எர்த்தினுடைய கிளைமேட்டை பற்றி ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் பாடி ஃபார் அசஸிங் தி சயின்ஸ் ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கரெக்டு, ரைட். இட் வாஸ் செட் அப்
in 1988 by World Meteorological Organization and United Nations Environment Program. In the statement correct. Third statement பாருங்க, recently the Intergovernmental Panel on Climate Change IPCC released the first part of its sixth assessment report AR6 titled Climate Change 2021 the Physical Science Basis அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் இது நியூஸில் இருந்தது. ஸோ இதுவும் கரெக்ட். இங்கே ஆப்ஷன் டி 1, 2 and 3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஐபிசிசினா என்ன? நமக்கு வேர்ல்டு லெவலில் ஒரு கன்வென்ஷன் இருக்குது, ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, காலநிலை மாற்றம் சார்ந்து முக்கியமான ஒரு கன்வென்ஷன், இது ஒரு ஒப்பந்தம், இது நாடுகளுக்கு இடையிலான. ஸோ இந்த ஒப்பந்தம் சார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இயரும் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து கூடுவாங்க. அதை கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26 டிசம்பரில் நடக்க போகுது கிளாஸ்கோவில். ஓகே, ஸோ அதுக்கு முன்னோட்டமாக இந்த அமைப்பு, இந்த ஐபிசிசிங்கிறது வந்து உலகளாவிய அறிவியலாளர்கள் வந்து சேர்ந்து இந்த கிளைமேட் சேஞ்சை, காலநிலை மாற்றத்தை பற்றின தரவுகளை எல்லாம் சேகரித்து அறிவியல் பூர்வமான ஆய்வு செஞ்சு அதை வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸாக இந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிப்போர்ட் சமீபத்தில் வந்து இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பற்றி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருந்தது. கோட் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹியூமனிட்டிக்கு வந்து, மனித குலத்துக்கு வந்து கோட் ரெட், நம்ம இன்னும் வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது காலநிலை மாற்றத்தை பற்றி. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, ஹெவி ரெயின்ஃபால், ஃபயர் கண்டிஷன்ஸ், ட்ராட், ஓகே, ஸோ மழைப்பொழிவுகள் அதிகமாகுது, வறட்சி அதிகமாகுது, கடல் மட்டம் உயருது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க போகிறோம். இன்னும் அது வந்து கூடிகிட்டே இருக்குது, அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து கூடிகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் வந்து நம்ம வெப்பம் வந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது, அது சார்ந்த அந்த பேரிடர்கள் வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு தான், கரியமில வாயு தான் மிக முக்கியமான காரணம் குளோபல் வார்மிங்க்கு அப்படின்னு இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. நம்ம வந்து இந்த குளோபல் வார்மிங்கை ஸ்டாப் பண்ணணும், வெப்பமயமாதலை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை, அதோடைய எமிஷன்ஸை இட் ஷுட் பி ஹாவ்டு பை 2030, 2030க்குள்ளாடி பாதியாக குறைக்கணும். 2050க்குள்ளாடி முழுமையாக என்ன பண்ணியானோ அது நெட் ஜீரோ, அதாவது நம்ம எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எய்தர் வந்து நம்ம எமிட் பண்ணுறதை வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு செட்டப், ஒரு இயற்கை சூழலை வந்து இங்கே உருவாக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம முழுமையாக அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இது வந்து இந்த குறிப்பிட்ட இந்த ஐபிசிசியினுடைய இந்த ரிப்போர்ட்டில் இருந்த சில ஹைலைட்ஸ். ரைட். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் நம்ம. Which among the following are the wetlands recognized under 1971 ராம்சர் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ்? இப்போ சமீபத்தில் இந்த ராம்சர் கன்வென்ஷன், அது ஒரு ஒப்பந்தம், சர்வதேச ஒப்பந்தம். அதுக்கு கீழே இந்த நீர்த்தடங்களை, ஈரநிலங்களை வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே ஏற்கனவே 42 சைட்ஸ் இருந்தது இந்தியாவிலேருந்து. இப்போ புதுசாக ஒரு 4 சைட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 சைட்ஸும் தான் இது. ஓகே, ஸோ தோல் லேக் வைல்ட் லைஃப் சாங்சுரி, வத்வானா வெட்லேண்ட், சுல்தான்பூர் நேஷனல் பார்க், பிந்தாவாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது ரெண்டும் குஜராத்தில் இருக்குது. ரைட். இது ரெண்டும் ஹரியானாவில் இருக்குது. ஸோ இங்கே ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது 4மே சமீபத்தில் இந்த ராம்சர் கன்வென்ஷனுக்கு கீழே வெட்லேண்ட் லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. ராம்சர் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபைன். இப்போது வெட்லேண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலி வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறத நீர்த்தடம் இல்லை ஈரநிலங்கள்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த நீர்த்தடங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு இடத்தினுடைய உயிர் சூழலுக்கு. ஸோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரநிலங்கள் மொத்தமாகவே ஒரு 6% தான் இருக்குது. எர்த்துக்கு நிலப்பரப்பில், எர்த்ஸ் லேண்ட் சர்ஃபேஸில் வந்து ஒரு 6% தான். ஆனால் எர்த்தில் இருக்கக்கூடிய 40% தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து இதை நம்பி தான் இருக்குது. ஸோ இந்த வெட்லேண்ட்ஸில் தான் ப்ரீட் ஆகுது. சரியா? ஸோ இதர் தே லிவ் ஆர் ப்ரீட் இன் வெட்லேண்ட்ஸ். அப்போ நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஈரநிலங்களும் இந்த நீர்த்தடங்களும் முக்கியமானவை அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஏரிகளாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம அலையாத்தி காடுகளாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஈரநிலங்கள் நிறைய இருக்குது உலகம் முழுக்க. இந்தியாவிலையும் நிறைய சைட்ஸ் இருக்குது. அதில் ஒரு 42 சைட்ஸை இந்த ராம்சர் அப்படிங்கிற இந்த இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க. இந்த ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு உலகளாவிய ஒப்பந்தம் தான் இந்த ராம்சர் கன்வென்ஷன். ஸோ இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ட்ரெட்டி ஃபார் த கன்சர்வேஷன் and wise use of wetlands.
ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் இந்த 4 சைட்ஸையும் சேர்த்து 46 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்குது, ராம்சார் வெட்லேண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, மூவிங் ஆன், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம பாலோமெட்ரிக் மெத்தட் சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ் ரீசென்ட்லி. அது இட்ஸ் ரிலேட்டட் டு எதுக்கு கூட சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சமீபத்தில் செய்தியில் இருந்தது. இட் இஸ் டு அஷ்யூர் த குவாலிட்டி ஆஃப் டீ லீவ்ஸ். ஓகே, ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னா, சைக்கிள் பால்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேயிலையை வந்து வெய் பண்ணுறாங்க. ரைட், ஸோ த பாலோமெட்ரிக் சிஸ்டம் entails weighing 100 grams of freshly plucked tea leaves from the withering trough in a factory. So they are using 100 steel balls. ஓகே, ஸோ ஒவ்வொரு பாலும் வந்து ஒவ்வொரு சைக்கிள் பாலும் வந்து 1 கிராம் இருக்கும். ரைட், ஸோ அந்த அதை வச்சு அந்த 100 பால்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டீ லீவ்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி லீவ்ஸையும் சாதாரணமாக ஹோர்ஸ் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லீவ்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணுறது தே ஆர் யூஸிங் திஸ் டெக்னிக், பாலோமெட்ரிக் மெத்தட். ஸோ இது வந்து ஒரு பழமையான முறை. ஸோ 1950களிலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோக்லை டீ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் அஸ்ஸாம், ஈஸ்டர்ன் அஸ்ஸாம். ஓகே, ஸோ அவங்க வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீ ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப பழமையானது, 110 வருஷம் பழமையானது. இது வந்து 1950களிலேருந்து பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. ரைட், ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃபார் செப்பரேட்டிங் ஃபைன் டீ லீவ்ஸ் ஃப்ரம் ஹோர்ஸ் ஒன்ஸ் டு என்ஷூர் குவாலிட்டி. ஸோ நல்ல தரமான தேயிலை இலைகளை வந்து நம்ம தேயிலை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வேணும், ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேணும், அதுக்காக பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த பாலோமெட்ரிக் மெத்தட். அடுத்து பாருங்கள், which among the following are called as hydrometeorological calamities. ஓகே, ஸோ இங்கே வந்து எல்லாமே ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், க்ளவுட் பர்ஸ்ட், லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து ஹைட்ரோமெட்ரியாலஜிக்கல் கலாமிட்டிஸ் தான். ஸோ இதனுடைய இன்சிடென்ட்ஸ் இந்தியாவில் வந்து கூடிகிட்டே இருக்குது ஒவ்வொரு இயர் பை இயர். ஸோ ரீசெண்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ வெஸ்ட் பெங்கால், ஸோ இதனால் இந்த ஹைட்ரோமெட்டீரியாலஜிக்கல் கலாமிட்டிஸ்னால நடக்கக்கூடிய இறப்புகளில் வெஸ்ட் பெங்கால் வந்து முதலிடத்தில் இருக்குது கடந்த 3 ஆண்டுகளாக அப்படின்னு சொல்லி. 3 ஆண்டுகளில் நடந்த இந்த கலாமிட்டிஸில் வெஸ்ட் பெங்கால் டாப்ஸ் தி லிஸ்ட் அப்படின்னு ஒரு டேட்டா வந்து ஒரு ரேங்கிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரைட், ஸோ தட்ஸ் வித் திஸ் இயர், திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which among the following statement is incorrect? Okay, so பாருங்க, incorrect about hydrogen fuel. ஸோ ரீசெண்டாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அட்ரஸில் இந்த நேஷ்னல் ஹைட்ரஜன் மிஷனை பற்றி பேசியிருந்தார். ஸோ அதனால அந்த ஹைட்ரஜன் ஃபியூலை பற்றி நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஸோ பாருங்கள், ஆப்ஷன் ஏ, ஹைட்ரஜன் ஃபியூல் இஸ் எ ஜீரோ எமிஷன் ஃபியூல் பர்ன்ட் வித் ஆக்சிஜன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகே, ஸோ இட் கேன் பி யூஸ்ட் இன் ஃபியூல் செல்ஸ் ஆர் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ். ஸோ இது கரெக்டு. ஆப்ஷன் சி பாருங்கள், இட் கேன் பி யூஸ்ட் அஸ் எ ஃபியூல் ஃபார் ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ரொபல்ஷன். இதுவும் கரெக்டு. இங்கே ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஃபைன், ஸோ ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அந்த நேஷ்னல் ஹைட்ரஜன் மிஷன் எதுக்காக அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ க்ரீன் ஹைட்ரஜனை வந்து நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ரீன் ஹைட்ரஜன் வந்து இட்ஸ் அ வெரி க்ளீனர் ஃபியூல், ரொம்ப க்ளீனான ஃபியூல். ஸோ இதை நம்ம பேர்ன் பண்ணும்போது நமக்கு வெளியே வர்றது வந்து நம்ம பெட்ரோலியம், பெட்ரோல் மாதிரியான ஃபாசில் ஃபியூல்ஸை எரிச்சா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வெளியே வரும். ஸோ இதை பேர்ன் பண்ணிட்டோன்னா இதுக்கு பை ப்ராடக்ட் வந்து வாட்டர் வேப்பரும் தான். ரைட், ஸோ அதனால் இது வந்து ஒரு க்ளீன் ஃபியூல். ஸோ இதனுடைய ப்ரொடக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்ப்ரூவ் பண்ணி ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய உற்பத்தி திறனை வந்து பெருக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு மிஷன் தான் இந்த நேஷ்னல் ஹைட்ரஜன் மிஷன். ஓகே, ஸோ அது வந்து சமீபத்தில் பிரதமர் வந்து தன்னுடைய சுதந்திர தின உரையில் மென்ஷன் பண்ணதுனால இது நியூஸில் இருந்தது இந்த மிஷன். அடுத்து பாருங்கள், கடைசி கேள்வி. த டேர்ம்ஸ் எரித்ரியம், கார்டானோ, ஸ்டெல்லார் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சம்டைம்ஸ் இன் தி நியூஸ் ரீசென்ட்லி ஆர். ஸோ இது எல்லாமே வந்து கிரிப்டோ கரன்சிஸ். ஓகே, ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் இந்த கிரிப்டோ கரன்சிஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் இல்லை. பட் இப்போது வந்து யோசிக்கிறாங்க இந்த கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு மசோதா வந்து அது வந்து ப்ராசஸில் இருக்குது. அதை வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க கம்மிங் செஷன்ஸில். ரைட், கம்மிங் பார்லமெண்ட்ரி செஷன்ஸில் சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது சார்ந்த செய்திகள் வந்து நியூஸில் இருந்தது. ஏன் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சிஸை ரெகுலேட் பண்ணணும் இந்தியாவில், டிஜிட்டல் கரன்சிக்கான தேவை என்ன நேஷனல் லெவலில் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து இருந்ததுனால இந்த கேள்வி இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கிரிப்டோ கரன்சிஸ்.
ஓகே, ஸோ இவ்வளவு தான் இந்த வீடியோவில். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்டில் போடுங்க. ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு தடவை இந்த சேனலில் புதிய வீடியோ போடும்போதும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு சின்ன தகவலையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிலர் வந்து எங்கிட்ட மெசேஜில் கேட்டிருந்தாங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கேள்விகளெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு. பெரும்பாலும் இதில் வரக்கூடிய 80% கேள்விகளும் தி இந்து ஆங்கில நாளிதழ் அடிப்படையாக கொண்டு தான் ஃப்ரேம் பண்ணப்படுது. அப்போ அந்த நாளிதழை வாசிச்சுட்டு நீங்கள் இந்த கேள்விகளை வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை இன்னும் அடிஷ்னலான கேள்விகளோடையும் தகவல்களோடையும் சந்திக்கிறேன். நன்றி.